ராமேஸ்வரத்திலையும் திருச்செந்தூர்லையும் இறந்து போயிட்டாங்களேன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து தமிழக அரசின் குறிப்பாக இந்து அறநிலையத்துறையின் கேடுகட்ட நிர்வாகத்தை தான் காண்பிக்கின்றது. இந்த அல்லேலியா பாபு இருக்கார்ல, இந்த ஸ்னேக் பாபு மாதிரி அல்லேலியா பாபு இருக்கார் பாருங்க. அவர் வந்து மாற்று மத இதில் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாலும் என்னைக்காவது ஓம் சக்தி பராசக்தியோ வெற்றிவேல் வீரவேலோ ஓம் காளி ஜெய்காளியோ அவர் ஏதாவது ஒரு முன்னெடுத்திருப்பாரா? ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டாம் விடுங்க, ஓம் நமச்சிவாயாவது சொல்லுவாரா? காவி கட்டிட்டு இதுக்கு சபரிமலைக்கு மாதம் மாதம் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆன்மீக வேஷத்தையும் இந்த திராவிட இயக்கம் கை கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். ஏன் இவ்வளவு கடுமையாக அவரை சாடுறேன்னா, திருச்செந்தூருக்குள்ள கம்பி இதுக்குள்ளே போட்டு வேலைக்குள்ளே போட்டு அங்கே பக்தர்கள் இருக்கும்போது வயதானவங்களும் சரி பச்சை பிள்ளையை வச்சுருக்கிறவங்களும் அங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, 6 மணி நேரமாக எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கும், பச்சை பிள்ளைக்கு பால் கூட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு உள்ளேருந்து கத்தும்போது இவர் வந்து மைண்ட் வாய்ஸில் இவர் வளர்கிறாரு. பின்னாடி கேமரா இருக்கிறது தெரியாமல், ஏன் திருப்பதி போனால் 24 மணி நேரம் நிற்கிற, அங்கே கூண்டுக்குள்ளே போய் நிற்கிற, அவன் என்ன அடைச்சி வச்சு உங்களை நிற்க வச்சுருக்கான் திருப்பதியில் உங்களுக்கு ஃபேனை போட்டு சேரை போட்டு அந்த இதுக்குள்ளே ரூம் மாதிரி ஒரு கேபின்குள்ளே உங்களை நல்ல சௌரியத்தோட அதுக்கு பக்கத்துலேயே டாய்லெட் வசதி வச்சு அந்த சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்றதுக்கான இறைவனுக்கு படைக்கப்பட்ட நிவேதனங்களையும் கொண்டு கொடுத்து பச்சை பிள்ளைங்களுக்கு பாலையும் கொடுத்து எல்லா சௌரியமும் அங்கே செய்கிறான். ஏன் திருப்பதியில் போய் நீ 24 மணி நேரம் நிற்கிற? எந்த சௌரியமும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் நான் வந்து திருவிழான்னு வந்ததுன்னா 1000 ரூபா 5000 ரூபான்னு பணக்காரனுக்காக மட்டும் நான் கடவுளை வச்சுருப்பேன். அதனால தான் எங்களுடைய குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அறத்தே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். அந்த கோஷம் இன்னைக்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணம் இந்த திராவிட மாடலின் கேடுகட்ட நிர்வாகம்தான். இந்து அறநிலைத்துறை கோவில் கொள்ளைத்துறையாக மாற்றிய பெருமை இங்கே தமிழகத்தை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள். அந்த கட்சி இந்த கட்சின்னு வித்தியாசம் இல்லை. ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போன்று இருக்கக்கூடிய இந்த 2 திராவிட கட்சிகளும் தான் கோவில் நிர்வாகத்தை சீரழித்து கோவில் சொத்துக்களை சூறையாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதியை செய்து தராமல் பக்தர்களின் அங்கே போய் இன்னைக்கு 2 பக்தர்கள் காலமாக இருக்காங்கன்னா இவங்களுடைய கேடுகட்ட நிர்வாக திறமையற்ற செயல்பாடு தான் இதுக்கு முதல் காரணம் என்று நான் அண்ணாமலை சொன்னதை வழிமொழிகின்றேன். இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இனிமையாவது திருந்துவார்களா என்று பார்ப்போம்.